ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் செஞ்சுட்டே ஒரு சின்ன நம்ம கதையை கேட்போம். என்னென்னா, ஒரு ஒரு காட்டில் இருக்குல்ல, தவளைகள் எல்லாம் கூட்டமாக போயிட்டுருந்துச்சு. அவங்க போயிட்டுருக்கிற வழியில் ஒரு ஆழமான பள்ளம் இருந்ததை அந்த தவளைகள் யாருமே கவனிக்கலை. கவனிக்காத தவளைகள் முன்னாடி போயிட்டுருந்த 2 தவளைகள் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஆழமான குழியில் விழுந்துருச்சு. அந்த 2 தவளைகளும் என்ன பண்ணுச்சு, மேலே வரக்காக முயற்சி பண்ணுச்சு. மேலே இருக்கிற தவளைகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, உங்களால் முடியாது, ஆழம் இருக்குல்ல அதிகமாக இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணாலும் வெளியே வர முடியாதுன்ற மாதிரி சொல்லுச்சு. ஒரு 2 தவளைகளும் ஆனாலும் முயற்சி பண்ணுச்சு. ஒரு தவளை என்ன பண்ணுச்சு, மேலே இருக்கிற அந்த தவளைகள் எல்லாம் சொன்னதை இருக்குல்ல கேட்டுட்டு தன்னால் முடியாதுன்ற மாதிரி அதுவே நினச்சிட்டு தன்னோட முயற்சியை கைவிட்டுருச்சு. இன்னொரு தவளை என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட முயற்சியை கைவிடலை. அது குதித்து மேலே வந்துருச்சு. மேலே இருந்த தவளைகளுக்கெல்லாம் அப்போ தான் தெரியும் அந்த தவளைக்கு காது கேட்காதுன்னு. காது கேட்காத அந்த தவளை என்ன நினச்சிருச்சுன்னா, மேலே இருக்கிற எல்லா தவளைகளும் தன்னை உற்சாகப்படுத்துது அப்படின்னு நினச்சிட்டு தான் அது இருக்குல்ல, அந்த தவளை மேலே வந்துருச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மித்தவங்க நம்மளை பற்றி என்ன நெகட்டிவாக நம்ம பேசினாலும் நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை மூலமாக தான் நம்ம உயர்வோம் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது.